ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்ன பற்றின்னு பார்த்தீங்கன்னா, சிவனின் ஜாதி என்ன? சிவனுக்கு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருள். அதுவும் இல்லாமல் அனைத்து ஜாதியும் கடந்து நிற்கிற முழு முதற்கடவுள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அவருக்கு மதம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மனித சமுதாயத்துக்குள்ளே அடங்குவது அவர் கிடையாது. மாறாக ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்கியவர், அதாவது ஒரு உலகத்தையே உருவாக்கி மற்றும் அதை அழிப்பவர். இதில் நம்ம 3 விஷயங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு. பரம்பொருள், மும்மூர்த்திகளில் ஒருவர், அனைத்தையும் கடந்தவர். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, பரம்பொருள் சிவன் என்பது மனித சமுதாயத்தின் ஜாதி வரையறைகளுக்கு அப்பாற்பட்ட பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு பரம்பொருள். அதாவது இவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, அவர் ஒரு பரம்பொருள். இரண்டாவது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, மும்மூர்த்திகளில் ஒருவர். இந்துஸ் சமயத்தின் மும்மூர்த்திகளில் ஒருவரான இவர் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளாக வணங்கப்படுகிறார். இதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும்னா, சைவ சமயத்தின், சைவம் அப்படின்னா என்னது சைவம்னா வெஜ். ஸோ முழு முதற் கடவுளாக வணங்கப்படுகிறார். அசைவம் கிடையாது, நான்வெஜ் கிடையாது, வெஜ், அதாவது வெஜிடேரியன் அப்படின்னு சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளாக வணங்கப்படுகிறார். அசைவம் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுலேயே நிறைய மீனிங் வருது சைவ சமயத்தின் அப்படின்னும் போது. இப்போது மூணாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அனைத்தையும் கடந்தவர். அதாவது பெரியவங்க சொல்கிற வார்த்தை, அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களாம் குழந்தைங்களாம் பிறந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, இது சிவன் அனைத்தையும் கடந்தவர். சிவன் எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி பிரிவை சேர்ந்தவர் இல்லை அப்படின்றது அது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட அவர் எல்லாத்தையுமே கடந்து நிற்பவர். அதாவது கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சிவபெருமானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் யார் முழு மூச்சோட உண்மையோட உட்காந்தவரை, எந்த இடத்துல எந்த மூலையில் உட்காந்தவரை நம்ம வேண்டி இல்லை தியானத்தில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்து அவரையே நினச்சிட்டு அவரையே அவரோட மந்திரத்தையோட ஸ்லோகத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு தென்படுவார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.